ஹலோ மை டியர் ட்ராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் ட்ராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க அந்த 4 மேஜிக்கல் பாய்ஸ் ட்ரீம் நைட் அப்படிங்கிற ட்ராமாவோட பார்ட் 3 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முந்தின உள்ள பார்ட்ஸ் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய ட்ராமா கதை கேட்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ வாங்க கைஸ், நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். நேத்து நம்ம ஜேபி அந்த ஜூனியரை ஃப்ரீஸ் பண்ண உடனே அந்த ஜூனியருக்கு தெரிஞ்சிரும் இந்த ஜேபி சாதாரண ஆள் கிடையாது, அவனுக்குள்ள சில மேஜிக்கல் பவர்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. சோ உடனே இத பத்தி அந்த ஜூனியர் மித்த 2 பசங்க கிட்டயும் போய் சொல்லுவானா. அவங்க இதை கேட்டு ஷாக் ஆவாங்கன்னு பார்த்தா அவங்க ரொம்ப எக்ஸைட்டடா, ஓ அப்பனா நம்மளுக்கு இப்ப இருக்கிற வேலையே அந்த 4 பேர் கிட்டயும் என்னென்ன மேஜிக்கல் பவர்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் அவசர அவசரமா ஸ்கூலுக்கு கிளம்புறப்ப அவ பேக்ல இருந்து அந்த 4 பொம்மையுமே இப்ப அவ வீட்லயே விழுந்துட்டு போயிரும். இது தெரியாம நம்ம ஹீரோயின் வேகமா ஸ்கூலுக்கு போயிருவா. அடுத்து இப்ப வழக்கம் போல நம்ம ஹீரோயினும் அந்த ஜேபியோட கேங்கும் டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப நம்ம ஹீரோயின் ஒழுங்காவே ஆட மாட்டா. உடனே அந்த ஜேபி, ஹே நீ என்ன ஒழுங்காவே ஆட மாட்டேங்கிற, நான் சொல்ற எக்ஸசைஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணியா, உன் கால் ரொம்ப வீக்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின், டே அந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்றதுக்கு ரொம்ப டயர்டா இருக்குடா, கொஞ்ச நேரம் எனக்கு ரெஸ்ட் கூட அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இதை கேட்டோன்னு இப்ப அந்த ஜேபி அப்படி செமையா கடுப்பாகி, ஓகே நீ நல்லா ரெஸ்ட் எடு, உனக்கு விளையாடணும்னு தோணுச்சுனாலும் விளையாடு, ஓ இஷ்டத்துக்கு நீ என்ன வேணாலும் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கோச்சிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவான். இவன் இப்படி அங்கிருந்து கிளம்பினோனையும் நம்ம ஹீரோயினும், இவன் என்ன இந்த சின்ன விஷயத்துக்கு இப்படி ரியாக்ட் பண்றான் அப்படிங்கிற மாதிரி அவளும் அங்கிருந்து கிளம்பிடுவா. சோ இப்ப பேலன்ஸ் இருக்கிற 3 பேரும் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே சும்மா சுத்திக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ அந்த இடத்துக்கு அந்த ஜூனியர் கூட இருக்கிற பேம்பாமும் யூவும் அந்த இடத்துக்கு வருவாங்க. அந்த 2 பேரும் இப்ப நம்ம ஜாக்சனையும் அந்த மார்க்கையும் அப்படியே பார்த்து, நீங்க எல்லாரும் சூப்பரா நேத்து டான்ஸ் ஆடினீங்க, பட் என்னதான் இருந்தாலும் எங்க அளவுக்கு வராது, ஏன்னா நாங்களா கேபாப் ஆர்டிஸ்ட்ல அப்படிங்கிற மாதிரி அந்த 2 பேர் சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம ஜாக்சன் இப்ப அப்படியே, அப்பனா இன்னைக்கு ஒரு போட்டி வச்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு உடனே அந்த ப்ளூ ஹேர் பேம்பாம் இப்ப அப்படியே, சரி டான்ஸ் காம்படிஷன்லாம் விடுங்க, இப்ப எனக்கு ரொம்ப பசிக்குது, வாங்க வேணா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட போலாம், எல்லாமே என்னோட செலவு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்க எல்லாத்தையும் அந்த ஜூனியர் கூட இருந்த 2 பசங்க எங்கேயோ கூட்டு போவாங்க. அப்படி அவங்க போகிறப்ப அந்த ஜாக்சன் இப்ப அப்படியே அந்த ஜெனி பொண்ணு யார் கூடயோ பேசிக்கிட்டு இருக்கத கேட்பான். என்னன்னு பார்த்தா இப்போ ஒரு பணக்கார கார்ல ஒரு லேடி உட்காந்துருப்பா. அவங்க கிட்ட அந்த ஜெனி, அம்மா நான் இப்ப டான்ஸ் காம்படிஷன்ல சேரலான்னு இருக்கேன், அதுக்கு பெர்மிஷன் கொடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பா. அதுக்கு அவங்க அம்மாவும், இந்த வட்டமான்ட்டு உன்னோட கிளாஸ்மேட் அந்த இன்ன காம்படிஷன்ல ஜெயிப்பியா மாட்டியா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஜெனியை இன்சல்ட் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இத பார்த்த ஜாக்சனுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிரும். இது அம்மானா அப்போ அன்னைக்கு அங்க ஃபிஷ் ஃபிங்கர் வித்துக்கிட்டு இருந்தது யாரு, அவங்களையும் இவ அம்மான்னு தானே கூப்பிட்டா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுறாங்கன்ட்டு அப்படியே அந்த இடத்துல இருந்து அந்த ஜாக்சன் கிளம்பிடுவான். அடுத்து இப்ப சாப்பிடலான்னு வந்தவங்க 2 டீமா பிரிஞ்சிருவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் டீம் அந்த ஜாக்சன், அப்புறம் மார்க் பிளஸ் நம்ம ஜூனியரோட ஃப்ரெண்டு அந்த ப்ளூ ஹேர் பேம்பாம், இவங்க 3 பேரும் தான் நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பேம்பாம் இப்ப அப்படியே, இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன சூப்பர் பவர் இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி ஆவேண்டா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு ஆப்போசிட்ல நல்ல தடிமாடு மாதிரி 4 பேர் வருவாங்களா, அவங்க கிட்ட வீம்புக்குன்னே போய் வம்பிழுப்பான். அதனால அந்த ரவுடி பசங்களும் பதிலுக்கு இவங்க 3 பேரை அட்டாக் பண்ண வருவாங்களா. சோ வேற வழியே இல்லாம சீக்கிரட்டா அந்த ஜாக்சனும் மார்க்கும் அவங்களோட பவரை யூஸ் பண்ணுவாங்க. இதை எல்லாத்தையுமே அந்த பேம்பம் அப்படியே நோட் பண்ணிட்டு, ஓகே நம்ம பிளான் சக்சஸ், இவங்க கிட்ட மேஜிக்கல் பவர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிடுவான். இதுவே இன்னொரு பக்கம் அந்த யூவையும் எங்கேயும் தான் காட்டுவாங்களா. இப்போ அந்த யூவுமே இந்த எங்கு கிட்ட ஏதாவது பவர் இருக்கான்னு செக் பண்றதுக்காக ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து அப்படியே அவன் மேல ஊத்த போவான். பட் அன்னாரன் பார்த்து அந்த எங்கு அவனோட ஷூலேஸை கெட்டுறதுக்கு கீழே குனிஞ்சிருவானா. பாவம், இதனால அந்த தண்ணி பின்னாடி இருந்த ஒரு பொண்ணு மேல போய் கொட்டிரும். அந்த பொண்ணு இவனை ஒரு கேபாப் சிங்கர்னு கூட பார்க்காம நல்லா திட்டி விட்டுரும். இதுவே இன்னொரு பக்கம் இப்ப நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. ஜேபி இவளை திட்டினால சரி எப்படியான்ட்டு நல்ல விதமா டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணணும்ட்டு அந்த ஸ்டெப் எல்லாத்தையுமே ஒரு சார்ட்ல அப்படி 10 பீஸா ஒட்டி அதை பார்த்து டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணலான்ட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாளா. இப்ப அந்த இடத்துக்கு கரெக்டா ஜேபியும் வந்துருவான். அவன் இப்ப அப்படியே, நான் என்னதான் இருந்தாலும் காலையில உன்கிட்ட அப்படி கத்திருக்க கூடாது, சோ அதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன், அது மட்டும் இல்லாம நீ உண்மையிலே செமையா ஹார்ட் ஒர்க் பண்றேன்னு எனக்கு தெரியுது, அதனாலயே உன்னை சியர் அப் பண்ணுங்கிறதுக்காக
இந்த வீக்கெண்ட் நம்ம 2 பேரும் ஸ்பெஷலா டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக ஒரு கான்சர்ட் டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து அவளை சமாதானப்படுத்திக்கிட்டு இருப்பான். உடனே நம்ம ஹீரோயினும் சரி விடு, நீ கோவப்பட்டதும் எனக்காக தானே, நான் பெருசா எடுத்துக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க ஒட்டி இருக்க அந்த டான்ஸ் ஸ்டெப்புக்கான சார்ட்டை பாத்துக்கிட்டு இருப்பாளா. இத பார்த்தனையும் அந்த ஜேபி அப்படியே என்னது இது ஒரு புது விதமான பிராக்டிஸா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோயின் அப்படியே டான்ஸ் கத்துக்கிறதுக்கு இது ஒரு ஸ்பெஷலான மெத்தட், இதை நான் என்னோட சீக்ரெட் அட்மையர் கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாளா. அப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த ஜூனியர் வந்துருவான். அவன் வந்தனையும் நம்ம ஜேபி அப்படியே செம கடுப்பாகி, இங்க நாங்க டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், வெட்டியா டைம் வேஸ்ட் பண்ணாத, கிளம்பு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா அதுக்கு அந்த ஜூனியர் நானும் அதுக்கு தான்ப்பா வந்தேன், நீ எப்படி இன்னுக்கு சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறியோ அதே மாதிரி ஒரு நோக்கத்தோட தான் நானும் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒட்டி வச்சிருக்க சார்ட் எல்லாம் பாப்பானா. இப்ப அதை பார்த்தனையும் அந்த ஜூனியர் ஒரு மாதிரி சந்தோஷமா, ஓ நீயும் இப்படிதான் டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணுவியா, நானும் இப்படிதான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இவன் இப்படி சொன்னனையும் அந்த ஜேபி கண்டுபிடிச்சிருவான், நம்ம ஹீரோயினோட சீக்ரெட் அட்மையர் வேற யாருமே இல்ல, இந்த ஜூனியர் தான். சோ இது தெரிஞ்சனையும் நம்ம ஆளு அப்படியே லைட்டா கடுப்பாவான். ஆனாலும் அதை வெளிக்காட்டிக்க மாட்டான். அப்பன்னு பார்த்து கரெக்டா ஸ்கூல் பில் அடிச்சிருமா. சோ உடனே ஜேபி அப்படியே சரி எனக்கு கிளாஸுக்கு லேட் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜூனியரை இடிச்சிட்டு அங்க இருந்து போவான். நம்ம ஹீரோயினும் சரி நானும் கிளாஸுக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி அவ பேக் எடுப்பா. இப்போ அந்த ஜூனியர் அவ பேக நோட் பண்ணிட்டு, ஏ நீ எப்பயுமே ஒரு 4 பொம்மை கீச்சனா தொங்க விட்டுருப்பியே, அது எங்க காணோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பொம்மைய பத்தி கேட்பான். நம்ம ஹீரோயின் இப்பதான் அந்த பேக்கே பாப்பாளா. பார்த்தா அந்த பொம்மை கீச்சன் அதுல இருக்காது. உடனே நம்ம ஹீரோயின் ஒருவேளை அது எங்க வீட்டுல விழுந்திருக்குமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. உடனே இதான் சாக்குன்ட்டு அந்த ஜூனியர் சரி அப்பனா இன்னைக்கு நீ ஸ்கூல் முடிச்சுட்டு தனியா வீட்டுக்கு போகாத, நான் உன் கூட வரேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு இன்டென்ஷனோடய சொல்ற மாதிரியே இருக்கும். இதுவே இன்னொரு பக்கம் திரும்பி அந்த எங்கையும் அந்த யூவையும் தான் காட்டுவாங்க. ஃபர்ஸ்ட் போட்ட பிளான்ல தான் அந்த எங்கு மேல தண்ணி ஊத்த முடியாம போயிருச்சு அப்படின்ட்டு இப்போ ஒரு கார் வாஷ் பண்ணிட்டு இருக்க இடத்து சைடு அவனை கூட்டு போய் அவன் மேல அப்படியே தண்ணியை தெளிச்சு விட்டுறலான்ட்டு பிளான் போடுவான். ஆனா அப்பன்னு பார்த்து அந்த எங்கோட ஹெட்போன் கீழே விழுந்துருமா. இதை எடுக்க அவன் குனிய மாதிரியே இப்பயும் திரும்பி அந்த யூ இந்த எங்கு மேல தண்ணி ஊத்தாம அதே பொண்ணு மேல திரும்ப தண்ணி ஊத்தி விட்டுருவான். அதுக்கடுத்து என்ன திரும்பவும் அந்த பொண்ணு இவன் ஒரு பாப்புலரான கேபாப் சிங்கர்னு கூட பார்க்காம செமையா திட்டி விட்டுரும். இதனால பாவம் அந்த யூக்கு ஒரு மாதிரி அசிங்கமா போயிரும். இப்போ அதுக்கடுத்து திரும்பி நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. ஸ்கூல் முடிஞ்சனையும் அப்படியே ஜேபியும் நம்ம ஹீரோயின் தான் நடந்து வந்துகிட்டு இருப்பாங்களா. அந்த இடத்துல அந்த ஜூனியர் ரெடியா வெயிட் பண்ணுவான். அவன் இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட வா நம்ம ஒன்னா வீட்டுக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவான். ஆனா அதுக்கு நம்ம ஜேபி அதான் அவ கூட போறதுக்கு நான் இருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனாலும் அந்த ஜூனியர் விடாம நானும் அவ கூட வருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்த கால்ல நிப்பானா. சோ நம்ம ஹீரோயினுக்கு வேற ஆப்ஷனே இருக்காது, வாங்க 3 பேரும் ஒன்னா வீட்டுக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி இப்ப எல்லாரும் ஒன்னா நடந்து போய்கிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கிட்ட வந்தனையும் அந்த ஜூனியர் உன் வீடு செமையா இருக்கு, நான் வேணா உள்ள வந்து பாக்கவா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். ஆனா ரூம் உள்ள குப்பையா இருக்கும், அது மட்டும் இல்லாம இவ ஒரு 4 பசங்க கூட தங்கி இருக்கா அப்படிங்கறது தெரிஞ்சிடக்கூடாதுன்ட்டு நம்ம ஹீரோயின் அந்த ஜூனியரை வெளியவே நிக்க சொல்லிட்டு இப்போ டக்குன்ட்டு அவ ரூம் நீட் பண்றதுக்காக உள்ள போவாளா. அப்போ காலையில மிஸ் பண்ண ஒரே ஒரு பொம்மை மட்டும் அந்த வீட்டோட மெயின் டோர் வழியா கீழே விழுகும். இது அந்த ஜூனியர் பாத்துருவான். இப்ப அப்படியே இன்னொரு பக்கம் திரும்பி அந்த யூவையும் எங்கேயும் தான் காட்டுவாங்க. 2 தடவை ட்ரை பண்ணி அவனோட பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சனையும் அந்த யூ ஒரு மாதிரி சோகமா வந்துகிட்டு இருப்பானா. அப்போ அன்பார்ச்சுனேட்டா இவங்க நடந்து வந்த பாதையில வாட்டர் ஃபவுண்டைன் இருக்கும். அங்க இருந்து இப்ப ஃபுல் ஃபோர்ஸா தண்ணி வந்தனையும் அந்த யங் அவன் மேல தண்ணி பட 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 அப்படியே லைட்டா மறைய ஆரம்பிப்பான். இத பார்த்தனையும் அந்த யூ ஷாக் ஆவான்னு பார்த்தா அவன் அப்படியே என்னோட பிளான் சக்சஸ் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சிரிப்பான். இப்போ அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த அப்படியே ஜூனியருக்கு மெசேஜ்ல அனுப்புவானா. கரெக்டா அன்னாரன் பார்த்து அந்த ஜூனியரும் அந்த கீழே விழுந்த பொம்மையை எடுக்க போவான். அது யாரோட பொம்மைன்னு பார்த்தா அந்த எங்கோட பொம்மை தான். அது இப்ப ஃபுல்லா அப்படியே நனைஞ்சு ஈரமா இருக்கும். சோ இதுலயே அந்த ஜூனியர் ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருவான். இப்போ இவன் இந்த பொம்மையை கையில வச்சு நிக்கிறத பார்த்தனையும் அந்த ஜேபி இப்ப அப்படியே அதை என்கிட்ட கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு அந்த ஜூனியர் இப்போ நம்ம ஜேபியை பார்த்து ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிப்பான். அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே இப்ப ரூம்குள்ள போன நம்ம ஹீரோயின் சரி உள்ளவா ஜூனியர் அப்படின்ட்டு கூப்பிடுறதுக்கு வெளியே வருவா. ஆனா அங்க பார்த்தா ஜேபியும் இருக்க மாட்டான், ஜூனியரும் இருக்க மாட்டான். அடுத்து இப்ப கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஜூனியர் அந்த ஜேபி ஜாக்சன்
மித்த எல்லார்கிட்டயும் நின்னு பேசிக்கிட்டு இருப்பான். அவன் இப்ப என்ன சொல்லுவான்னா, என்ன நீங்க மட்டும்தான் பொம்மையில இருந்து வந்து ப்ரொடெக்ட் பண்றவங்கன்னு நினைச்சீங்களா? நாங்களும் ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். என்னன்னு பார்த்தா இப்ப நம்ம ஜேபி டீம் மாதிரியே தான் இந்த ஜூனியர் டீமும் ஒரு காலத்துல பொம்மையில இருந்து மனுஷனா மாறி இருப்பாங்க போல. இப்ப இதெல்லாம் சொன்னது மட்டும் இல்லாம அந்த ஜூனியர் இப்ப அப்படியே இங்க பாரு, நம்மளோட மாஸ்டரோட கண்ணீர்ல இருந்து தான் நம்ம எல்லாரும் உருவானோம். அதே மாதிரி அவங்க எப்போ அவங்க லைஃப்லயே செம ஃபுல்ஃபில்லா சந்தோஷமா ஃபீல் பண்றாங்களோ அப்போ நம்ம திரும்பி இந்த உலகத்தை விட்டே போயிருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் அந்த ஜூனியர் சொல்லுவான். இதை கேட்டோனையும் நம்ம ஜேபியும் அவனோட டீமும் ரொம்ப அப்செட் ஆயிருவாங்க. அப்ப அந்த ஜூனியர் இந்த மாதிரி நீங்க அந்த உலகத்துல இருந்து போக கூடாதுன்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான். நீங்க எப்படியான்ட்டு ஃபர்ஸ்ட் உங்களோட மாஸ்டரான இன் கிட்ட இருந்து தூரமா வரணும். அதாவது ஷார்ட்டா சொல்ல போனா அவளை நீங்க கை விட்டுட்டு வரணும். அப்படி மட்டும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா நீங்க பெர்மனண்டா ஹியூமனா மாறிடுவீங்க. அப்புறம் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி இந்த வேர்ல்டுல வாழலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜூனியர் சொல்லிக்கிட்டு இருக்கப்பயே இந்த ஜூனியருக்கு ஒரு மாஸ்டர் ஒரு பொண்ணு இருந்திருப்பாள்ல, அவ கதறி அழுகிற மாதிரி ஒரு சீனை அந்த ஜூனியர் யோசித்துக்கிட்டு இருப்பான். இப்போ இதெல்லாம் கேட்டனையும் அந்த ஜாக்சன் இப்ப அப்படியே அப்பனா இப்போ உங்க 3 பேருக்கும் எந்த ஒரு மேஜிக்கல் பவர்ஸும் இல்லாம நார்மலான ஹியூமனாவா நீங்க வாழ்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஜூனியரை பார்த்து கேட்பான். அதுக்கு அந்த ஜூனியரும் உங்ககிட்ட மேஜிக்கல் பவர்ஸ் இல்ல, ஆனா நாங்க ஆசைப்பட்ட மாதிரி வாழ்ற ஃப்ரீடம் எங்க கிட்ட இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இப்போ இதை கேட்டனையும் நம்ம ஹீரோ ஜேபி இப்ப அப்படியே சரி நீ சொல்ற மாதிரியே நாங்க இன்ன விட்டு தனியா வந்துட்டோம்னா அதுக்கடுத்து இன்னுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு அந்த ஜூனியர் நீங்க மட்டும் அவளை கை விட்டுட்டீங்கன்னா அதுக்கடுத்து உங்களால உங்க வாழ்க்கையில எப்பயுமே அவளை பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி லைட்டா ஃபீல் பண்ணிக்கிட்டு அந்த ஜூனியர் அவனோட மாஸ்டரை அப்படி நினைச்சு பார்த்துட்டே சொல்லிக்கிட்டு இருப்பான். இப்போ இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அந்த ஜூனியர் அவனோட வேலையை பார்க்க போயிருவானா. அப்போ அவன் டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அவனோட மாஸ்டரை பத்தி தான் யோசித்துக்கிட்டு இருப்பான். அது ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பேரு ஜிஷோ. அதுவும் அந்த பொண்ணு கடைசியா சூசைட் பண்ணி இறந்து போயிருக்கும். இதெல்லாம் இப்ப அப்படியே நினைச்சுக்கிட்டே ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி அந்த ஜூனியர் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பானா. இப்போ அந்த இடத்துக்கு அந்த ஜேபி வருவான். அவன் வந்து இப்ப அந்த ஜூனியர் கிட்ட நாங்க மட்டும் இன்ன விட்டு விலகிட்டோம்னா அதுக்கடுத்து எங்களால இன்ன பார்க்கவே முடியாது நீ சொன்னையே, அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பான். ஆனா அதுக்கு அந்த ஜூனியர் உனக்கு அந்த விஷயம் தெரியணும்னா நீ ட்ரை பண்ணி பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே இப்ப ஜேபி செம கடுப்பா அந்த ஜூனியரோட சட்டையை பிடிச்சு தெளிவா சொல்லுடா அப்படிங்கிற மாதிரி கத்துவானா. அதுக்கு இப்ப அந்த ஜூனியர் அப்படியே ஒண்ணு இன் உயிரோட இருக்கணும், இல்லனா நீங்க எல்லாரும் உயிரோட இருக்கணும், அதுதான் இந்த கதையோட எண்டிங்கே. நீங்க மட்டும் அவ வேணான்ட்டு முடிவு எடுத்துட்டீங்கன்னா அவ இறந்துருவா, அதுக்கடுத்து நீங்க ஹியூமனா மாறிடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜூனியர் சொல்லுவான். இதை கேட்டனையும் அந்த ஜேபிக்கு என்ன பேசணும்னே தெரியாது, ஒரு மாதிரி சோகமா அங்க இருந்து கிளம்பிடுவான். ஆனா அவன் கிளம்புறத இந்த ஜூனியர் ஒரு மாதிரி கடுப்பா அப்படியே பாத்துக்கிட்டு பாப்போம் என்னதான் இருந்தாலும் நீயும் என்ன மாதிரிதான் முடிவெடுப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இப்போ அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்புவாளா. கிளம்புறப்ப இந்த 4 பேரையும் கூப்பிடுவா. பார்த்தா யாருமே அங்க இருக்க மாட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அவ போயிருவா. ஆனா இவ போறத இவங்க 4 பேரும் தூரமா நின்று பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப இவங்களுக்குள்ளே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், என்ன பண்ணலாம், நம்ம இன் கூடயே போலாமா இல்லனா அவளை விட்டுறலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல தான் அவங்க எல்லாருமே இருப்பாங்க. அதுக்கடுத்து இப்ப ஸ்கூலுக்கு வந்த நம்ம ஹீரோயின் வழக்கம் போல அவ வாட்டுக்கு டான்ஸ் பிராக்டிஸ் ஆரம்பிச்சிருவாளா. ஆனா இவ கூட பிராக்டிஸ் பண்றதுக்கு அந்த பாய்ஸ் யாருமே வந்திருக்க மாட்டாங்க. இதுவே இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த மார்க் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு மாதிரி குழப்பமா ஸ்கேட்டிங் பண்ணிக்கிட்டு இருப்பானா. இப்போ அந்த இடத்துக்கு அந்த ஜூனியரோட ஃப்ரெண்டு ப்ளூ ஹேர் பேம் பேம் வருவான். அவன் வந்து இங்க பாரு உனக்கு குழப்பமா இருக்கும்னு எனக்கு நல்லாவே புரியுது, பட் ஆனா இப்ப எங்களை பாரு நாங்க ஹியூமனா மாறினக்கு எடுத்து எவ்வளவு ஹாப்பியா சந்தோஷமா இருக்கும்ட்டு இந்த சந்தோஷத்தெல்லாம் வாயால எக்ஸ்பிரஸ் பண்ணா புரியவே புரியாது, வா நம்ம 2 பேரும் ஒரு ரவுண்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பேம் பேம் அவன் சைக்கிள் எடுத்து ஓட்டுவான். இன்னொரு பக்கம் அந்த மார்க் அவனோட ஸ்கேட்டிங் போர்ட்ல ஸ்கேட் பண்ணிக்கிட்டு இருப்பான். சோ அப்படியே ரொம்ப நேரத்துக்கு இவங்க 2 பேரும் செமையா ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பேம் பேம் சொல்றது எல்லாமே ஹியூமனா மாறினா இப்படிதான் சந்தோஷமா இருக்கலாம், உன்னோட முடிவை நீ தான் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவன் அந்த மார்க் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். இதுவே இன்னொரு பக்கம் அந்த எங்க தான் காட்டுவாங்க. அவனுக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும் போல. அவன் இப்ப அப்படியே ஒரு இடத்துல சூப்பரா உட்காந்து பியானோ வாசித்துக்கிட்டு இருப்பான். அங்க இருக்கிற எல்லாருமே அவனை சூப்பரா அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இந்த ஃபீல் வந்து அந்த யங்குக்கு ரொம்ப பிடிச்சு போயிரும். அடுத்து அந்த ஜாக்சனை தான் காட்டுவாங்க. அவன் இப்ப ஸ்ட்ரெயிட்டா ஜெனிய போய் மீட் பண்ணி அவ கூட சேர்ந்து அங்க அப்படியே ஃபிஷ் ஃபிங்கர் வித்துக்கிட்டு இருப்பான். இத பார்த்தனே அந்த ஜெனி என்னடா என்ன டார்ச்சர் பண்ண இங்கேயும் வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. ஆனா அதுக்கு அந்த ஜாக்சன் இல்ல சும்மா உன் கூட கொஞ்ச நேரம் இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு அந்த ஷாப்ல ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ இந்த ஜெனிக்கு இந்த ஜாக்சன்
கொஞ்சம் நல்லவன் தான் அப்படிங்கிற மாதிரி தோணுன உடனே ரொம்ப தேங்க்ஸ், என்னை பத்தின விஷயங்களை நீ ஸ்கூல்ல யார்கிட்டயும் சொல்லல அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் இங்க நல்லா பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ அந்த ஜாக்சன் அங்க இருக்கிற ஃபிஷ் ஃபிங்கர்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ லைட்டா அவனோட வாய் ஓரத்துல ஏதோ ஒண்ணு ஒட்டி இருக்குமா. இதை நம்ம ஜெனி அப்படியே தொடச்சு விடுவா. இதனால நம்ம ஜாக்சனுக்கு அப்படியே லைட்டா ஒரு ஃபீல் ஒண்ணு வரும். இந்த ஃபீல் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்பன்னு பார்த்து இந்த கடையோட ஓனர் லேடி வந்து, பரவாயில்லையே, எங்க ஜெனிக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்கானா, அப்பனா ஓகே, நீ இப்ப ஜெனிக்கு ஹெல்ப் பண்ண மாதிரியே கடைசி வரைக்கும் அவ கூடயே இருந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணு. ஏன்னா அவ இவ்வளவு ஜாலியா வைபா இருந்து நான் ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி சொல்லுவாங்க. இதை கேட்டனையும் அந்த ஜாக்சனுக்கு இப்ப அப்படியே ரொம்ப நாள் ஜெனி கூடயா அப்படிங்கிற மாதிரி லைட்டா ஒரு ஃபீலிங்ஸ் ஒண்ணு வரும். அதுக்கடுத்து இப்ப திரும்ப நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ காலையில இருந்து இப்ப நைட்டு வரைக்கும் ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பாளா. ஆனா இவ்வளவு நேரம் ஆகியும் யாருமே வரலன்னும், என்னாச்சு, ஒருவேளை 4 பேரும் நான் ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ண மாட்டேங்கிறேன்ட்டு என் மேல சம கோவத்துல இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசித்துக்கிட்டு இருப்பா. ஆனா இதை எல்லாத்தையுமே ஜேபி அதே இடத்துல ஒளிஞ்சு நின்று பாத்துக்கிட்டு தான் இருப்பான். இப்போ இதெல்லாம் பார்த்தனையும் அவன் மைண்டுக்கு இப்ப வரது எல்லாமே, நம்ம ஹீரோயின் சின்ன பொண்ணா இருக்கிறப்ப அவங்க அம்மா அவளுக்கு ஒரு 4 பொம்மையை கொடுத்திருப்பாங்க. அந்த பொம்மையெல்லாம் வாங்கணும் சின்ன பொண்ணா இருந்த ரொம்ப சந்தோஷமா, இனிமேல் இந்த 4 பேர் தான் என் கூட கடைசி வரைக்கும் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொரு பொம்மைக்கும் கியூட்டா ஒவ்வொரு பேர் வச்சிருப்பா. அதுலயும் மெயினா ஜேபியோட பொம்மையை தான் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். உடனே அந்த பொம்மையை எடுத்து கிஸ் எல்லாம் வேற பண்ணிருப்பா. இப்போ இதெல்லாம் அந்த ஜேபி அப்படியே நினைச்சு பார்த்துட்டு, அதுக்கடுத்து அங்க நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ட்ரிங்க்ஸை மட்டும் ஒண்ணு வச்சுட்டு, நீ சூப்பரா பிராக்டிஸ் பண்ற, நாளையில இருந்து இன்னும் ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட் ஒண்ணு விட்டுட்டு போயிருப்பான். இதை பார்த்து நம்ம ஹீரோனுக்கு லைட்டா சந்தோஷமா இருக்கும். அப்பாடா, இந்த 4 பேரும் நம்ம கூட தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கடுத்து இப்ப இந்த ஜேபி போய் ஜூனியரை மீட் பண்ண போவானா. அப்பன்னு பார்த்து கரெக்டா அந்த மித்த 3 மேஜிக்கல் பாய்ஸும் வந்துருவாங்க. இப்ப நம்ம ஜேபி அந்த ஜூனியர் கிட்ட போய் நான் என்ன பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கு அந்த ஜூனியர், சரி உன்னோட முடிவெல்லாம் இருக்கட்டும், மித்த 3 பேரோட முடிவு என்னன்னு கேட்டையா அப்படிங்கிற மாதிரி அந்த ஜூனியர் சொல்லுவான். அப்போ டக்குன்ட்டு அந்த ஜாக்சன், மார்க், யங்கு அவங்க 3 பேருமே எங்களுக்கு ஹியூமனா மாறணும்ட்டு ஆசை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதை கேட்டோன்னு ஜேபி அப்படியே ஷாக் ஆயிருவான். ஆனா அதுக்கு அந்த ஜூனியர் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே, அச்சிச்சோ போச்சே, உங்க 4 பேர்ல யாரால் ஒரு ஆளு இன்னும் வேண்டாம், நாங்க அவளை கைவிடுறோம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்தீங்கன்னாவே இன்னும் இந்த உலகத்திலே இருக்க மாட்டா, அவ செத்து போயிருவா அப்படிங்கிற மாதிரி கேஷுவலா சொல்லுவான். உடனே இப்ப இந்த ஜேபி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் பேசி புரிய வைக்க பாப்பானா. இங்க பாருங்க, நான் வந்து என் கூட இருக்கலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன், நீங்களும் அதே மாதிரியே ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா அதுக்கு அந்த மித்த 3 பேரும், நாங்க நீ சொல்றத ஃபாலோ பண்ணணும், எங்களுக்கும் சில ஆசைகள்லாம் இருக்கு, அதனால நாங்க ஹியூமனா தான் மாற போறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க 3 பேரும் சொல்லுவாங்க. ஆனாலும் அந்த ஜேபி விடாம, டே நம்ம அவளை விட்டு போனா அவ இறந்துருவாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா அதுக்கு அந்த யங்கு, ஹியூமனா பிறந்தா எல்லாரும் ஒரு நாள் சாகதான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டனையும் அந்த ஜேபிக்கு செம கடுப்பாயிரும். உடனே இப்ப அந்த இடத்துல ஒரு அடிதடி சண்டையே ஆரம்பிச்சிரும். ஆனா இப்படி இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கத அந்த ஜூனியரும் அவனோட மித்த 2 ஃப்ரெண்ட்ஸும் ஓரமா நின்னு பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து இப்ப சண்டை போட்டு முடிச்சக்கடுத்து எல்லாரும் நம்ம ஹீரோனோட வீட்டுக்கு தான் வருவாங்களா. இப்போ இவங்க மூஞ்செல்லாம் அடிபட்டு வந்திருக்கத பார்த்தனையும் நம்ம ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியாது. டே, யார் கூடலாம் சண்டை போட்டு வந்தீங்க, இப்படி அடிபட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பா. ஆனா இந்த கேள்விக்கு யாரும் ஒழுங்காவே பதில் சொல்லவே மாட்டாங்க. அவங்க வாட்டுக்கு இப்ப அப்படியே பெட்ல போய் படுக்க போயிருவாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் மட்டும் இத நினைச்சு அப்படியே தனியா புலம்பிக்கிட்டு இருப்பா. என்னாச்சு இந்த 4 பேருக்கும், எங்க போய் சண்டை போட்டு வந்திருப்பாங்க, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே, எனக்கு இப்போ ஒரு ஃப்ரெண்டா ஒரு ஆறுதலா என் வாழ்க்கையில இருக்கிறதே இந்த 4 பேரு தான், அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா என்னால எப்படி அதை அசால்ட்டா எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த 4 பேரை பத்தியே அவ யோசித்துக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. அங்க அந்த ஜாக்சன், மார்க், அப்புறம் யங்கு இவங்க 3 பேரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப அந்த ஜாக்சன் என்ன சொல்லுவான்னா, ஒருவேளை ஜேபி சொல்ற மாதிரி நம்ம இன்ன விட்டு போனோம்னா அவ இறந்து போயிருவாளோ, இல்லனா இதெல்லாம் அந்த ஜூனியர் ஜேபியை பயமுறுத்துறதுக்காக சொல்லியிருப்பானா, ஒண்ணுமே புரியலையே, நம்ம இப்ப என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜாக்சன் சொல்லுவான். ஆனா அதுக்கு அந்த யங்கு, என்னவா இருந்தா என்ன, நம்மளுக்கு ஹியூமன் ஆகணும்னு ஆசை இருக்குல்ல, நம்ம நம்மளுக்காக வாழுவோம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு ஜேபியும் வந்துருவானா. அவன் வந்து இப்ப அப்படியே கட் அண்ட் ரைட்டா நான் இன் கூட தான் இருக்கலான்ட்டு முடிவு பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கு அந்த மார்க், நீ என்ன எப்ப பார்த்தாலும் இன்ன பத்தியே யோசிக்கிற, எங்களை பத்தி யோசிக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு நம்ம ஜேபி இப்ப ஒரு மாதிரி சோகமா, எனக்கு உங்க மேலேயும் அக்கறை இருக்கு, ஆனா நம்ம இங்க வந்தது
மாறினதுக்கு மெயின் ரீசனே அவளை ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான். அதனால நம்ம இன் கூட இருக்கிறதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜேபி சொல்லுவான். ஆனாலும் இதுக்கு அந்த 3 பேரும் பெருசா எதுவுமே ரியாக்ட் பண்ணிக்க மாட்டாங்களா. உடனே இப்ப ஜேபி அப்படியே எல்லாரும் முன்னாடி நீல் டவுன் போட்டு, எனக்கு கூட தான் பயமா இருக்கு, நம்ம இன்ன கைவிடலைன்னா நம்ம இந்த உலகத்தை விட்டே மறைஞ்சிருவோம். சோ நம்மளால ஒரு ஹியூமனா வாழ முடியாது. இதை நினைச்சு எனக்கும் கவலையா தான் இருக்கு. சோ உங்களோட வேதனை எனக்கு புரியுது. ஆனா அதெல்லாம் விட எனக்கு ரொம்ப பயமா இருக்கிற விஷயம், நம்ம மட்டும் இன்ன கை விட்டுட்டோம்னா அவ அதுக்கு எடுத்து உயிரோடய இருக்க மாட்டா. இப்போ பொம்மையா இருந்த நம்ம கொஞ்ச நாளுக்கு ஹியூமனா மாறினதுக்கு காரணமே அவதான். அவளை பத்தி எப்படி யோசிக்காம இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜேபி சொல்லுவான். இத கேட்டனையும் அந்த மித்த 3 பேரும் அப்படியே மனசு மாறுற மாதிரி தெரியுமா. இதுவே இப்ப அப்படியே இவங்களுக்கு பின்னாடி பார்த்தா இவங்க 4 பேரும் பேசுறத அந்த ஜூனியர் ஒரு மாதிரி கடுப்பா ஒட்டு கேட்டுக்கிட்டு இருப்பான். இப்ப அப்படியே அவன் குட்டியா ஒரு பிளாஷ்பேக் ஒன்று யோசித்து பார்ப்பான். இந்த ஜூனியரோட மாஸ்டர் பேரு ஜீஷு தானே. அவ ஒரு பையனை லவ் பண்ணி இருந்திருப்பா. அது அந்த பொண்ணோட அப்பாவுக்கு தெரிஞ்சனையும் இவங்க 2 பேத்தையும் அடிக்கிறதுக்கு ஆளெல்லாம் அனுப்பிச்சிருப்பாங்க. அந்நேரம் தன்னோட மாஸ்டரை ப்ரொடெக்ட் பண்ணணும்ட்டு ஜூனியரும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அப்ப அவங்களுக்கு இருந்த மேஜிக்கல் பவர் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த மித்த ரவுடி பசங்கள்லாம் அடிச்சு போட்டு அவனோட மாஸ்டரான ஜீஷுவை காப்பாத்திருப்பாங்க. அது வரைக்கும் எல்லாம் நல்லா தான் போயிருக்கும். இப்ப சேஃப் ஆன உடனே அந்த ஜீஷு இந்த ஜூனியர் கிட்ட வந்து பேசாம அவளோட பாய் ஃப்ரெண்டு கிட்ட போய், இனிமேல் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நம்ம ஹாப்பியா இருக்கலாம், என்னோட உலகமே நீதான் அப்படிங்கிற மாதிரி அவளோட பாய் ஃப்ரெண்ட போய் கட்டிப்பிடிப்பாளா. இந்த இடத்துலதான் அந்த ஜூனியருக்கு ஒரு விஷயம் தெரியவே வரும். இவன் என்னதான் அந்த ஜீஷுவை ப்ரொடெக்ட் பண்ணாலும் அவளுக்கு எப்பயுமே அவளோட பாய் ஃப்ரெண்ட் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி. அதனால இப்ப கடுப்புல திரும்பி அந்த ரவுடி பசங்க கிட்ட இந்த 2 பேரையும் பிடிச்சு கொடுத்துருவான். அப்போ அந்த ஜூனியரோட மனசுக்குள்ள இருந்ததெல்லாம், நான் ஹியூமனா மாறணும், என்னையும் யாரான்ட்டு லவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பான். ஆனா இப்ப அந்த ஜீஷோ பொண்ணு அவளோட பாய் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து அவளை பிரிச்சுட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதை ஏத்துக்க முடியாம அதே இடத்துல சூசைட் பண்ணிடுவா. இத அந்த ஜூனியர் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கவே மாட்டான். இப்படி அவ இறந்து போனோனையும் அந்த ஜூனியர் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருப்பான். இப்போ இதெல்லாம் பிரசன்ட்ல அப்படியே அந்த ஜூனியர் யோசித்து பார்த்துக்கிட்டு இருப்பான். ஆனா இந்த பாஸ்ட் எல்லாம் யோசித்து பார்த்தவன் இப்போ ஒரு மாதிரி அப்படியே வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு, ஜேபி நீ எந்த அளவுக்கு இன்னுக்காக எல்லா விஷயங்களும் செய்வன்ட்டு நான் பார்க்க தானே போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி வில்லத்தனமா சொல்லுவான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஜேபியை தவிர்த்து மித்த 3 மேஜிக்கல் பாய்ஸை தான் காட்டுவாங்க. அவங்க 3 பேரும் இப்ப அப்படியே ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த எல்லா விஷயத்தையும் யோசித்து பார்ப்பாங்களா. சின்ன வயசுல நம்ம ஹீரோயினோட அம்மா இந்த 4 பொம்மையும் நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு, நீ எப்பயுமே தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணவே பண்ணாத, ஏன்னா இந்த 4 பொம்மைகளும் உனக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி கூடயே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்திருப்பாங்க. இது எல்லாத்தையும் இப்ப இந்த 3 பேர் அப்படியே யோசிச்சுட்டு, இவங்க அந்த பொம்மையில இருந்து வந்த கடுத்து நம்ம ஹீரோயின் எப்படி இந்த 4 பேரை நல்லா ட்ரீட் பண்ணா, இவங்களுக்காக அவ என்னென்னலாம் யோசிக்கிறா அப்படிங்கறதெல்லாம் இவங்க இப்ப அப்படியே நினைச்சு பார்த்துட்டு, ஒருவேளை ஜேபி சொன்ன மாதிரி நம்மளோட ஃபர்ஸ்ட் டியூட்டியே இன்ன ப்ரொடெக்ட் பண்றதுதான், அதுக்கடுத்துதான் நம்மளோட ஆசைகள் எல்லாமே போல அப்படிங்கிற மாதிரி இப்பதான் தெளிவா யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கடுத்து இப்ப இந்த 3 பேரும் அப்படியே ஜேபியை போய் மீட் பண்ணி, நீ சொன்னதாண்டா கரெக்ட், நம்ம இன் கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ இந்த 4 பேருமே நம்ம ஹீரோயின் டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இடத்துக்கு போவாங்களா. ஆனா இப்போ இவங்களுக்கு முன்னாடி அந்த ஜூனியர் அந்த இடத்துக்கு வந்துருவான். அவன் இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட ரொம்ப க்ளோஸா நின்னு, உன் கூட இருக்கிறப்பலாம் எனக்கு செம ஹாப்பியா இருக்கு, அதனால நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன், பேசாம நம்ம 2 பேரும் இன்னில இருந்து டேட் பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரி வீம்புக்குனே ஜேபியை வெறுப்பேத்துறதுக்காக கேட்பான். இப்போ இது எல்லாத்தையும் ஜேபியும் அந்த இடத்துல நின்று பாத்துக்கிட்டு இருப்பானா. இது தெரிஞ்சனையும் அந்த ஜூனியர் இப்ப அப்படியே, நீ ரொம்ப குழப்பிக்காதையின், உனக்கும் என்ன பிடிக்கும் தானே, அப்பனா நம்ம டேட் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி டக்குன்ட்டு நம்ம ஹீரோயினோட நெத்தியில கிஸ் பண்ணிடுவான். அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சோ இந்த ஜூனியரோட பிளானே, இவன் எப்படியான்ட்டு நம்ம ஹீரோயின் கூட க்ளோஸ் ஆனானா இத ஒரு காரணமா வச்சு அந்த ஜேபி இவ கிட்ட இருந்து விலகிடுவான் அப்படிங்கறதான் அவனோட பிளானே. சோ இந்த ஜூனியர் ஆசைப்பட்ட மாதிரி எல்லாம் அவன் பிளான் படி நடக்குமா இல்லையா அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம நாளைக்கு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே கைஸ், நாளைக்கு நான் போட போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு வீடியோ உங்களை பார்க்கறேன். அது வரைக்கும் பை.